கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால் அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சந்தோஷகரமான நிறைய நற்செய்திகள் உங்கள் குடும்பத்திலே பேசப்படுவதாக, நடத்தப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக சொல்லி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியை ஆசீர்வதிக்கிறேன். நன்மை உண்டாகட்டும். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். இன்றைக்கு காலையிலே எழும்பி உட்கார்ந்துட்டு ஏதோ என்னுடைய உடம்புல ஏதோ ஒன்று பண்ணுது, மனசு என்னவோ போராட்டத்தோட கஷ்டத்தோட இருக்குது. நேற்றுக்கு வரைக்கும் கை நல்லா தானே வேலை செய்யுது, இன்னைக்கு என்ன கை ஒரு மாதிரி உழையுது, இன்னைக்கு மட்டும் எனக்கு ஏன் நெஞ்சு பகுதியில் ஒரு மாதிரி வலியா இருக்கு, இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு காலையில எழும்பணும்னு பயங்கர தலைவலியா இருக்கு, ஏன் இன்னைக்கு காலையிலே இந்த தீராத உதிரப்போக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கு, ஏன் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, ஏன் இன்னைக்கு காலையிலேயே உடம்பெல்லாம் ஊறல் எடுக்குது என்றெல்லாம் சொல்லி அநேக பிள்ளைகள் வேதனையோட வியாதி நிமித்தம் எழும்பி துக்கத்தோட புலம்பிட்டு இருக்கிறீங்க. நான் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், என் கிட்னில இந்த பிரச்சனை இருக்கு, கிரியாட்டின் அதிகமா இருக்கு, யூரியா அதிகமா இருக்கு. மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சுகர் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு லிவர்ல பிரச்சனை, லங்ஸ்ல பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், என்னுடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாவீர்கள். அப்படின்னா ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் உங்கள் மேல வைக்கப்படுகிறதை உங்கள் விசுவாச கண்கள்ல பார்க்கணும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் நீங்க மட்டும் ஜெபம் பண்ணா எப்படி அற்புதம் நடக்குது? நாங்களும் தான் ஜெபம் பண்றோம். நான் ஜெபம் பண்ணும் பொழுது கொடுக்கிற மங்கள வார்த்தையை அப்படியே அவளுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறத என்னுடைய விசுவாச கண்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதனால இல்லாதது இருக்கிறது போல அழைச்சு ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதா நடக்குது. இதுதான் இந்த ரகசியம். இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்க மூலமாகவும் அந்த அற்புதங்கள் நடக்கும். உங்களை கொண்டும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நிறைய பேர் நினைக்கிறீங்க, பிரதர் ஸ்டீஃபனுக்கு இந்த ஹீலிங் அனாயிண்டிங், இந்த ரெவலேஷன் அனாயிண்டிங், இந்த ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் எல்லாம் ஆண்டவர் தாராளமா கொடுத்து வச்சிருக்காரு. அவர் கொடுத்து வச்சவருனாங்க. கொடுத்து வச்சிருக்காருன்னா எதுக்குன்னா உங்களுக்காக கொடுத்து வச்சிருக்காரு. அது உங்களுக்கும் கொடுப்பாரு. நீங்க அதை பெற்று அது அநேகருக்கு ஆசீர்வாதமா இலவசமா கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவர் அதை கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, அதை பயன்படுத்துகிற முறையை பொறுத்து ஆண்டவர் கொடுப்பாரு. இப்ப நான் எப்பவுமே இல்லாதது இருக்கிறது போல அழைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள். அப்ப நீங்க இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும் போது அவருடைய தழும்புள்ள கரம் உங்க கண்ணு முன்னால இருக்கணும். அந்த தழும்புள்ள கரம் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்க மேல அப்படியே வைக்கப்படுகிறத உங்க விசுவாச கண்கள்ல பார்க்கணும். ஆண்டவர் தன்னுடைய தழும்புள்ள கரத்தை நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க மேல வைக்கிறத நீங்க விசுவாச கண்கள்ல பார்த்து, ஆண்டவரே நீர் நேரடியாய் வந்து என் பிள்ளைகளுடைய சிரசில் உம்முடைய கரத்தை வைத்து, என் பிள்ளைகளுடைய தோள்பட்டையில் உம்முடைய கரத்தை வைத்து, இருதயத்தில் உம்முடைய கரத்தை வைத்து, முதுகு தண்டில கரத்தை வைத்து என் பிள்ளைகளை நீர் குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விசுவாச கண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். இதுதான் அந்த ரகசியம். ஸோ இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு. நமக்கு நாளைக்கு கோயம்புத்தூர் பிரேயர் டவர்ல குடும்ப ஆசீர்வாத கூட்டம், வியாதியோடு இருக்கிறவர்கள், கடன்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க கூட்டுவாங்க. நாளைக்கு ஆண்டவரே வந்து உங்க சிரசில கை வச்சு உங்க எல்லாரையும் விடுதலை ஆக்குவார். விசுவாசத்தோட வந்தீங்கன்னா அற்புதம் நடக்கும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பிளஸ்ஸி சாலமோன், சிறுசேரி. என்னுடைய வயிற்று பகுதியில் வீக்கமாக இருந்தது. என்னுடைய கணவரும் சரீர பலவீனங்களுடன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். மகளுக்கு திருமணம் நடக்காமல் தடையாக இருந்தது. மகன் பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள், தீய குணங்களுடன் கீழ்ப்படியாமல் இருந்தான். இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில் சேமம் உபவாச கூடுகையில் சென்னையிலே கலந்து கொண்டு ஜெபித்தேன். தனி ஜெப நேரத்தில் சகோதரி டாக்டர் பவ்யா டெரல் ஸ்டீஃபன் அவர்களிடமும் ஜெபித்துக் கொண்டேன். கர்த்தர் அன்பு சகோதரியுடைய ஜெபங்களை கேட்டு தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்து வருகிறார். முதலாவதாக கர்த்தருடைய கிருபையினால் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பரிபூரண உடல் சுகம் கிடைத்தது. என்னுடைய வயிற்று பகுதியில் காணப்பட்ட வீக்கம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது.
என்னுடைய மகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் சிறப்பாக நடந்தது. என்னுடைய மகனிடம் காணப்பட்ட தீய குணங்கள், தீய பழக்கங்கள் மாறி கீழ்ப்படிந்து நடக்கும்படி கிருபை புரிந்தார். பாருங்க, அடைக்கல பட்டணத்துல வந்து அந்த சேமம் உபவாச கூடைகளை கலந்து கொள்ளும் பொழுது என்னுடைய மருமகள் ஜெபித்து மங்கள வார்த்தை கொடுத்தார்கள். டாக்டர் பவ்யா டெரல் ஸ்டீபன் அவர்களுக்கு நல்ல மங்கள வார்த்தை சொல்லி ஜெபிச்சாங்க. அடுக்கடுக்கான அற்புதம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவங்க மகனிடம் காணப்பட்ட தீய குணங்கள், தீய பழக்கங்கள் மாறி இப்ப கீழ்ப்படிந்து நடக்கும்படி கிருபை செய்தார். மகளுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடந்துச்சு. இவங்க கணவன் மனைவி 2 பேருடைய சரீரத்துல இருக்கிற எல்லா வியாதிகள் மாறி சுகம் கிடைச்சது. ஆண்டவருடைய தழும்புகளினால் அவர்கள் சுகமானார்கள். அடைக்கல பட்டணத்துல வந்து என்னுடைய வயிற்று பகுதியில் காணப்பட்ட வீக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்தது. ஸோ இன்றைக்கு நமக்கு சேமம் கூடுக இருக்கிறது, கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு நமக்கு கோயம்புத்தூர்ல குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நீங்க வாங்க, இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடுக்கடுக்கா நடக்கும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமானோம் என்று வேதத்துல இன்றைக்கு எங்களுக்கு மங்கள வார்த்தை சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய காயங்களோடு இருந்தாலும் சரி, சரீர பிரகாரமான காயங்களோடு இருந்தாலும் சரி, வியாதிகளோடு இருந்தாலும் சரி, உடைய தழும்புள்ள கரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய சிரசிலே இப்பொழுது நீர் வைத்து விட்டீர். உமக்கு நன்றி. உடைய தழும்புகளிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினுடைய வல்லமை அவருடைய சரீரத்துல எங்க என்ன வியாதி இருந்தாலும் சரி, உடைய தழும்புள்ள கரத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினுடைய வல்லமை புறப்பட்டு அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் டிவைன் ஹீலிங் சுகத்தை பொழுது தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.